Hi friends, welcome to Chennai Food. சாதாரணமாக நம்ம கேக் செய்கிறதா இருந்தால் குக்கர், ஓவன், முட்டை, எக் பீட்டர் இந்த மாதிரி நிறைய நம்ம பயன்படுத்துவோங்க. இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இட்லி பாத்திரத்தை பயன்படுத்தி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். எல்லா பொருட்களும் ஒரே அளவுள்ள கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டானா வெண்ணெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை நம்ம அப்படியே சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சலிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க பேக்கிங் சோடா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை இப்படி சலிச்சுக்கோங்க. பாருங்கள், கட்டிகள்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே உடஞ்சி விழுந்துச்சு. கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 2-3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடாதீங்க, ரொம்ப லிக்விடாக ஆகிடும். நான் எடுத்த 1/2 கப்பு பாலுமே நான் இதில் சேர்த்துட்டேங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்து விட்டால் இந்த மாதிரி மாவு விழகணும். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்குறதுக்கு நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் ட்ரை நட்ஸ் தான் சேர்க்குறேன். பிஸ்தாவும் முந்திரி பருப்பும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பேட்டர் அப்படியே இருக்கட்டுங்க. நான் கேக்கு வேக வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் மோல்டு கூட பயன்படுத்திக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உள்ளே நான் பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் லேசாக மைதா மாவையே டஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாக அப்படியே படிகிற மாதிரி தூவி விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேட்டரை மாற்றலாம். மறுபடியும் இது மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ஓரத்துலலாம் கூட அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க, ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டரை நாம் இதில் மாற்றி விட்டுக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சிடலாம். இந்த கேக்கு வேக வைக்கிறதுக்காக நம்ம ஓவனோ இல்லை குக்கரோ பயன்படுத்த போகிறது இல்லைங்க, இட்லி பாத்திரம் தான் பயன்படுத்த போகிறோம். நான் இட்லி பாத்திரத்தில் பாருங்கள் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸ் இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்டீமர் பிளேட்டை இதில் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா இட்லி தட்டியை நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ண இந்த கேக் பேட்டர் அதை நான் இதில் வச்சுட்றேன். இது மேலே மூடுறதுக்காக குவிஞ்சா மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் அதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தட்டு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனால் கொஞ்சம் குவிஞ்சா போல் இருக்கணும். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாங்க. நீங்கள் 30 நிமிஷம் ஆகிற வரைக்கும் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணாதீங்க. 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டூத் பிக் இல்லைனா ஏதாவது ஸ்டிக்கு வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி சப்போஸ் ஒட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 5-10 நிமிஷம் வேக விடணும். நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கேக்கு 35 நிமிஷமாகவே வெந்துட்டுருக்குதுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நம்ம குத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாருங்கள், சுத்தமாக ஒட்டலை. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தாலே கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த கேக் அந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துடுறேன். பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி ஆகிருக்கு. இதை ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கேக் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுறேன். நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால ஈஸியாகவே வந்துடும், தட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை. பாருங்கள், பிளேட்டுக்கு ஈஸியாக மாற்றிட்டோம். இந்த பட்டர் பேப்பரை அப்படியே பிச்சு எடுத்துடலாம்.
இந்த கேக்கை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கேக் மேலே டெக்கர் பண்ணுறதுக்காக நான் ஒரு டேரி மில்க் சாக்லேட்டை ஒரு கிண்ணத்தில் உடச்சி போட்டு மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே அந்த ஹீட்லேயே வச்சுட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இதை மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். மெல்ட் பண்ண சாக்லேட்டை நல்லா அழகாக டெக்கர் பண்ணிட்டோங்க. அது மேலே இந்த சாக்லேட்டை நம்ம துருவி விட்டுக்கலாம். இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அவ்வளவுதாங்க. எனக்கு கொஞ்சம் சாக்லேட் தான் செலவாச்சு, மேலே துருவி விட்டுருக்கேன். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம டெக்கர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சாக்லேட் கேக் ரெடி பண்ணலை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக கேக் ரெடி பண்ணியிருக்கோம். நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம முட்டை, ஓவன், குக்கர் இந்த மாதிரி எந்த பொருட்களுமே பயன்படுத்தலைங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் மேலே டெக்கர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் என்ன வேணாலும் டெக்கர் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம கேக்கு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கேக்கை செஞ்சு இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ரொம்பவே குறைஞ்ச செலவில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த கேக்கை ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியான கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு நம்ம செலவே ஆகாது, எல்லா பொருட்களுமே நம்ம வீட்லேயே இருக்கும். அதை வச்சே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி கேக் செஞ்சு உங்கள் குடும்பத்தினரோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.